அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை தேய்பிறை அஷ்டமி திதி அப்படிங்கிறது வருது. ரொம்ப அற்புதமான நாள், தவற விடாதீங்க. இதை சம்புகாஷ்டமி அப்படின்னு அழைப்பாங்க. இந்த சம்புகாஷ்டமியோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆயுள் கண்டம் ஒருவருக்கு இருக்குது, அகால மரணம் ஏற்படக்கூடிய கண்டம் ஒருவருக்கு இருக்குது அப்படின்னாலோ, அல்லது வாழும் பொழுதே யம பயத்தில் வாழ்கிறார்கள் அப்படின்னாலோ அவங்களுக்கான தீர்வு, அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இந்த சம்புகாஷ்டமி தினத்தில் காலையிலிருந்து மாலை வரை விரதமாக இருந்து கால பைரவ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அதற்கான தீர்வாக இருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லலாம். அதனால் தவற விடாதீங்க, உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அன்றைய தினத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, சிவாலயத்துக்கு போனோம் அப்படின்னம்னா பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த தேய்பிறை அஷ்டமி திதி அப்படிங்கிறனால ரொம்ப சிறப்பாக கடைபிடிக்கப்படும். அந்த வழிபாடுகளில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். நம்மளால் முடிஞ்சது அப்படின்னா அபிஷேகத்துக்கான பொருட்களை நம்ம ஆலயத்திற்கு வாங்கி தரலாம், அந்த பூஜைகளிலே கலந்து கொள்ளலாம். குறிப்பாக திருச்சி நம்ம ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திற்கு போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். பொதுவாக இந்த தேய்பிறை அஷ்டமி திதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலபைரவருக்கு 5 எண்ணெய்களில் 5 விளக்குகள் போடுவாங்க. அது ரொம்ப சிறப்பு அப்படிம்பாங்க. ஆலயத்தை பொறுத்து வெண்பூசணிலையும் தேங்காயிலையும் விளக்கேற்றப்படும். எல்லா ஆலயங்கள்லையும் அது அனுமதிக்கப்படாது. ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஆலயங்களில் அது அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கும் போது அவ்விளக்கை ஏற்றுவது சிறப்பு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதே போல் பைரவ மந்திரத்தை அங்கே உட்காந்து அமைதியாக தியானிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தீட்சை வாங்குவாங்க, தியானம் பழகுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தேய்பிறை அஷ்டமி திதியில் செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். சிவப்பு நிற பூக்கள் வாங்கி போய் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யலாம். வில்வம் வாங்கி சென்று சமர்ப்பணம் செய்யலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கு அமர்ந்து தியானித்தல் அப்படிங்கிறது, அங்கு வரக்கூடிய நபர்களுக்கு தானம் செய்தல் அப்படிங்கிறது, இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணும்போது அந்த அஷ்டமி திதியோட முழு பலனையும் நம்ம பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கை மாறுவதை உணர முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. இந்த அற்புதமான நாளை தவற விடாதீங்க. இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது சகோதர பகை அப்படிங்கிறது இருந்தாலும், அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுவாங்க. மறந்துட வேண்டாம், உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.